وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ. ஆவலுடன் எதிர்பார்த்த நம்முடைய உஸ்தாதுல் அசாதிசா மூத்த மார்க்க அறிஞர் ஷேக் அனீசுர் ரஹ்மான் ஆஜமி ஆதமி உமரி மதினி ஹஃபிதுல்லா அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நம்மிடத்தில் உரை நிகழ்த்துவார்கள். ஷேக் அவர்களுடைய தலைப்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடை. இதுதான் நம்மளுடைய மாநாட்டுடைய தலைப்பாக இருக்கிறது. ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஷேக் அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம்தான் இன்ஷா அல்லாஹ். ஷேக் அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட 1972 அல்லது 3 வருடங்களில் தான் ஜாமியா தாருஸ்ஸலாம் உமராபாத்தில் இருக்கக்கூடிய ஆலிம் ஃபாதில் பட்டத்தை முடித்துவிட்டு அதற்கு பிறகு மதீனா பல்கலைத்தில் ஷேக் அவர்கள் தன்னுடைய முழு கல்வியை படித்து மதீனாவிலும் ஷேக் அவர்கள் படித்து குல்லியத்துல் ஹதீஸ் குல்லியத்து ஷரியா என்ற 2 டிகிரியும் ஷேக் அவர்கள் படித்துவிட்டு அதற்கு பிறகு உமராபாதிலே ஜாமியா தாருஸ்ஸலாம் உமராபாதிலே ஆசிரியராக பதிவேற்று அதற்கு பிறகு இந்த தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் நம்மளுடைய இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கல்வி நிறுவனங்களில் ஷேக் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். ஜாமியா முஹம்மதியா மன்சூரா மாலிகாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல இடங்களில் சல்ஃபியா பனாஸாக இருக்கட்டும். இது மட்டும் இல்லாமல் ஷேக் அவர்கள் நிறைய பள்ளிக்கூடத்தில் நிறைய இஸ்லாமிய கல்லூரியில் ஆசிரியராக சூப்பர்வைசராகவும் ஷேக் அவர்கள் இருக்கிறார்கள். தற்போது ஷேக் அவர்கள் ஜமியத்து அஹ்லுல் ஹதீஸ் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி அவர்களுடைய ஜமியத்துடைய தலைவராகவும் இருக்கிறார்கள். ஷேக் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நமக்கு மத்தியில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடை என்ற தலைப்பில் நம்மிடத்தில் உரையாற்றுவார்கள். ஷேக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يقول سبحانه وتعالى في محكم تنزيله وما أرسلناك إلا رحمة للعالمين. மதிப்பிற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு நாள் விழுப்புணர்வு மாநாடு இதை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஜமியத் அஹ்லுல் ஹதீஸ் செங்கல்பட்டு மாவட்டம் மூலமா. அஹ்லுல் ஹதீஸ் யார், இதை நம்ம பார்ப்போம். இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அசருக்கு பிறகு கூட நீங்கள் கேட்பீங்க. குரானும் அஹ்லுல் ஹதீஸும் ஜனங்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்து என்ன இருக்குன்னு சொன்னால், அஹ்லுல் ஹதீஸா இப்போ இங்கே வந்துங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே வந்துங்க, இங்கே இமாம்களுக்கு மாறாக நடக்கக்கூடிய மக்கள் இமாம்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இங்கே தான் அஹ்லுல் ஹதீஸ் மீலாதுக்கு போய் பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விரோதிகள் பெருமானார் இந்த மாதிரிலாம் கருத்து இருக்குது ஜனங்க மத்தியில். நஊது பில்லாஹ். அஹ்லுல் ஹதீஸ் உலகத்தில் எப்போ இருந்து இருக்காங்க, எப்போ இருந்து ஹதீஸ் இருக்கோ அப்போ இருந்து அஹ்லுல் ஹதீஸ். அஹ்லுல் ஹதீஸுன்னா ஹதீஸுடைய அந்த ஹதீஸை பின்பற்றி நடக்கக்கூடியங்க. இப்போ உலகத்தில் என்ன இருக்குது, பெரும்பாலான மக்கள்
4 இமாமே பின்பற்றி நடக்கிறாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களுக்கு ஹனஃபின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களுக்கு மாலிகின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இமாம் முஹம்மத் பின் இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களுக்கு ஷாஃபிஈன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களுக்கு ஹம்பலின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி 4 பிரித்து வச்சுருக்காங்க. 4 இமாமே யாருடைய கருத்து ஹதீஸ் பிரகாரம் இருக்குது அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். 4 இமாமுக்கும் மரியாதை கொடுக்குறோங்க, நம்ம கொடுக்குறோம். நீங்கள் என்ன செய்றீங்க? இமாம் அபு ஹனீஃபாவுக்கு மரியாதை கொடுத்தா ஷாஃபிக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இப்போது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இருந்தார். அதுக்கு பிறகு இமாம் மாலிக் பின் அனஸ், சும்மா கொஞ்சம் தான் வித்தியாசம். அப்போ எல்லா கருத்து இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார், எல்லாம் சரியான கருத்து. ஹதீஸ் குர்ஆன் பிறகு இருக்குன்னு சொன்னால் இமாம் மாலிக் ஏன் அவரை பின்பற்றி நடக்கலை? அதே போன்று இமாம் மாலிக் இருக்கிறாரு, அவர் எல்லாமே ஹதீஸ் குர்ஆனுக்கு பிறகு தான் சொல்லியிருக்காரு, அது பிரகாரம் தான் சொல்லியிருக்கான்னு சொன்னால், அப்போ இமாம் ஷாஃபி ஏன் பின்பற்றி நடக்கலை? இது மாதிரி கேள்வி வருது. ஒரு பெரிய பாதிப்பு என்ன ஏற்படுச்சுன்னு சொன்னால், ஒரு காலத்தில் சுமார் 700 வருஷத்துக்கு முன்ன மக்கா பள்ளிவாசல் அல் மஸ்ஜிதுல் ஹராம், அங்கே ஒரு தொழுகைக்கு சண்டை நடக்கும். என்னுடைய இமாம் தொலை வைப்பார், என்னுடைய இமாம் தொலை வைப்பார். அடிதடி பெரிய பிரச்சனை. 1 4 மாற்றினாங்களே, அதனுடைய பரிகாரம் இத்தான். கடைசியில் என்னாச்சு? கடைசியில் காபாக்கு எத்தனை சுவர் இருக்குது? 4. முடிஞ்சு போச்சு. இங்கே ஷாஃபி போடுங்க, இங்கே ஹம்பலி போடுங்க, இங்கே மாலி போடுங்க, ஹனஃபி போட்டுங்க. 4 தொழுகை நடக்கும் ஒரே நேரத்தில். ஃபஜர் 4 தடவை, ஜோஹர் 4 தடவை, அசர் 4 தடவை, மகரிப் 4 தடவை, இஷா 4 தடவை. பிரிச்சு ஆச்சு காபாவை. சுமார் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே நீங்கள் படம் பார்த்தீங்களன்னா அதில் காபா வச்சுருக்கோம். முசல்லல் அஹ்னாஃப், முசல்லல் ஷவாஃபி, முசல்லல் மவாலிக், முசல்லல் ஹனாபில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். சவுதி கவர்மெண்ட் வந்த பிறகு ஒரே கிபிலா, ஒரே இமாம், அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்படுச்சு பாருங்க. அஹ்லே ஹதீஸ் அப்படி இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் ஒரே இமாம் தான், ஒரே காபா தான், அதை பின்பற்றி நம்ம நடக்கிறோம். அதே போன்று சில நேரத்தில் பார்த்துருக்கிறோம், ஷாஃபிகள் ஹனஃபிகளுக்கு மத்தியில் சண்டை. ரமதான் மாதம் அப்போ சொல்லுவாங்க, இன்றைக்கி நோன்பு வைக்காதுங்க, 27 பேருக்கு ஷாஃபிகளை அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஜிஹாதுக்கு போனால் நோன்பு இல்லைங்க, ஷாஃபிகளை அடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக நோன்பு கூட வைக்க மாட்டாங்க. எத்தினி சண்டைங்க, எத்தினி சண்டை. அல்லாஹ் அக்பர். இது பிரிச்சுட்டாங்களே 4. இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? இமாம்கள் சொல்லியிருக்காங்களா? நான் சொன்னேன்னு அதைத்தான் பின்பற்றி நடங்க, வேறு எதுவுமே பின்பற்றி நடக்காதங்க சொல்லியிருக்காங்களா யாராச்சும் இமாமு? சொல்லலையே. என்ன சொன்னா இருக்கா? இல்லை, இமாமு 4 இமாம சொல்லியிருக்காங்க. இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி. நான் பல கருத்து சொல்லியிருக்கேன் தெரிஞ்சு வரைக்கும்.
ஏன்னா சிலா ஹதீஸு இமாம்களுக்கு கிடைக்கல. எத்தீன் ஹதீஸ் அவங்களுக்கு கிடைச்சது, அது பிரகாரம் ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க, மார்க்க தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. பாக்கி குரான் ஹதீஸ் வச்சு இஜ்திஹாத், இந்த குரான் எப்படி இருக்குது, ஹதீஸில் எப்படி இருக்குது, இதுக்கு என்ன நம்ம சொல்ல வேண்டியது, ஹராமா ஹலாலா, செய்யாங்க செய்யாதங்க, அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்காக என்ன சொன்னாங்க, இதா சஹல் ஹதீஸ், ஹதீஸ் சஹியான ஹதீஸ் உங்களுக்கு கிடைச்சா ஃபஹுவ மஸ்ஹபி, என்னுடைய கருத்து கூட அதுதான். அப்போ இமாம் ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட அல் ஹதீஸ் தான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் கூட அல் ஹதீஸ் தான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர் கூட அல் ஹதீஸ் தான். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் கூட அல் ஹதீஸ் தான். ஜனங்க என்ன சொல்கிறாங்க, இது புதிய கூட்டம், இது கொள்கையெல்லாம் கெடுத்துடுவாங்க, அங்கே போகாதேங்க, கேட்காதேங்க, அவரோட சேராதேங்க, அவருக்கு சலாம் சொல்லாதேங்க, அவர் சலாம் செஞ்சு அதுக்கு பதில் கொடுக்காதேங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நவுது பில்லா, எவ்வளோ பெரிய விரோதிகள் மாதிரி பேசுகிறாங்க. அப்போ அஹ்லதீஸ்ண்டா ஹதீஸை ஏற்றுக்கொண்டு, ஹதீஸ்ண்டா பெருமானாருடைய செயல் சொல்லு அவருடைய ஏற்றுக்கொள்ளுதல், இதெல்லாம் ஹதீஸ்ன்னு சொல்லி பேர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஸல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுறேனோ அதே பிறகு நீங்களும் தொழுங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கண்டா, சில பேர், அதாவது மதீனாவில் இருந்தாங்களே முனாஃபிகள் நிறைய இருந்தாங்க. முனாஃபிகும் இல்லை, காஃபிர்கள் இருந்தாங்க மதீனாவில். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ருக்கு போது கை உயர்த்துங்க, சிலை இருக்கமே அது கொண்டு வருவாங்க அடிச்சிட்டு, கை தூக்கினா கீழே விழுந்து போவேன். அதுக்காக பெருமானார் சொல்லியிருக்காரு. நவுது பில்லா, ஆரம்பத்தில் கை எடுத்தார், அதுவும் கடைசி வரைக்கும் எடுத்தார். அந்த நேரத்தில் எங்கே போச்சு அந்த சிலையெல்லாம், அந்த சாமிகள் எல்லாம் எங்கே போனாங்க? எந்த மாதிரி கருத்து எல்லாம் எங்களை பற்றி சொல்கிறாங்க பாருங்க. நவுது பில்லா. அதே போன்று சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. ஆரம்பத்தில் சஹாபா பக்கத்தில் இருக்காங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அப்படியே கை கொடுத்தாங்க. அப்போ பெருமானார் கை கொடுத்தாங்க. இங்கே சலாம் சொல்லும்போது கடைசியில் தொழுகை முடிக்கிறாரு, அந்த நேரத்தில் இங்கே என்ன சொன்னாங்க, பெருமாள் தடுத்து இருக்கிறாங்க, கை உயர்த்தக்கூடாது. ருக்குக்கு போகிறீங்க, ருக்குல எழுதா கை உயர்த்துறீங்க, இல்லை பெருமானார் சொல்லியிருக்கிற, ஏங்க இப்படி கை உயர்த்தீங்க, தேவையில்லையே. நவுது பில்லா. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இமாம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் பெரிய ஆலிம். அவர் என்ன எழுதுகிறாரு, அவருடைய கிதாபிற்கு குனியத்து தாலிபீன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறாங்க, என்னுடைய உம்மத்து 73 பிரிவில் பிரிஞ்சிடுவாங்க, 22 பிரிவு நரகத்துக்கு போவாங்க, ஒரே ஒரு பிரிவு தான் ஜன்னத்துக்கு போவாங்க. அதில் அவர் எழுதுகிறாரு, இந்த 72 பிரிவில் ஹனஃபி 6வது பிரிவு. ஹனஃபிகள் எல்லாமே நரகத்துக்கு போவாங்க. இதை நம்ம ஏற்றுக்கொள்ளலை, அவருடைய கருத்து சொல்கிறேன். யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறாங்களோ, ஈமான் கொண்ட பிறகு அவங்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துக்கு தான் போவாங்க. சின்ன விஷயம் இல்லை, ஏதாச்சும் செய்ய இருந்தால் அவங்க தடுக்க மாட்டாங்க, போவாங்க ஜன்னத்துக்கு. அப்படி இருக்கு. அவர் எழுதுகிறாரு, அதே போன்று எழுதுகிறாரு, அஹ்லுல் ஹதீஸி ஹும் அஹ்லுன் நபி. அஹ்லுல் ஹதீஸ் பிரிவு இருக்கு. யார் சொல்கிறாங்க? இமாம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
5வது நூற்றாண்டில் பிறந்தவர். அவர் சொல்கிறாரு, அஹ்லதீஸிண்டா அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தி. சுன்னாண்டா பெருமானார் செய்ய சொன்னார், செய்தார், அது பிரகாரம் செய்யக்கூடிய மக்கள். வல் ஜமாஅத்தின்டா சஹாபா எப்படி செஞ்சாங்க அது பிரகாரம் செய்யுங்கள. இது யார்? அஹ்லதீஸ். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காளே, ஒரே ஒரு பிரிவு தான் ஜன்னத்துக்கு போவாங்கன்னு சொல்லி. அப்போ இமாம் இப்னு மதீனி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஆசிரியர். அதே போன்று இமாம் முஹம்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறியிருக்காங்க, இல்லம் யகூனு அஹ்லல் ஹதீஸி ஃபமா அத்ரி மன்ஹும். இங்கே அஹ்லதீஸ் தான். அந்த காலத்துலங்க புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஆசிரியர் அலி இப்னு மதீனி அவர் சொல்லியிருக்கிறார், இந்த ஒரு பிரிவு இருக்க இங்கே அஹ்லதீஸ் தான். இப்போ இங்கே எல்லாம் நினைக்கிறாங்க புதிய கூட்டம் இப்போ தான் வந்து இருக்கிறாங்க, கொள்கை சரியில்லை. என்ன கொள்கை சரியில்லை? கபருக்கு போகிறோமா, அங்கே போய் கபரில் இருக்க அங்கே வணங்குறோமா? இது ஷிர்க் இல்லை, இது குஃபுர். இது மாதிரி மக்கள் ஜன்னத்துக்கு போக மாட்டாங்க. எங்களுடைய கொள்கை அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் தான் இருக்குது. அது பின்பற்ற தான் நம்ம நடக்கிறோம். எங்கேயாச்சும் அஹ்லதீஸோட தர்கா இருக்கா? இந்தியாவில் எவ்வளோ தர்கா இருக்குது? ஒரு கோடி இருக்குமா இல்லை 50 லட்சம் இருக்குமா தெரியாது. பள்ளி வாசல் கம்மியாக இருக்கும், ஊரில் தர்கா நிறைய இருக்கும். எத்தனை தர்கா இருக்கும்? நிறைய தர்கா இருக்கும். சின்ன சின்ன இடத்துல ஒரு தர்கா இருக்கும். ஏதாச்சும் ஒன்று கொட்டு போட்டுருவாங்க, ஒரு பச்சை கொடி ஏற்றிருப்பாங்க. காசு கிடைக்காம தர்கா இருந்தால் சம்பாரியத்துக்காக அங்கே போய் வணங்குவாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு அஹ்லதீஸுடைய தர்கா இருக்கா? உலகத்திலேயே கிடையாது. ஹனஃபிகளுடைய தர்கா எத்தனை இருக்குது? கணக்கில்லை. தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கும்? கணக்கில்லை. ஏர்வாடி போய் பாருங்க, அங்கே பாருங்க, கள்ளக்குறிச்சி எங்கே பார்த்தாலும் தர்கா இருக்கும். பள்ளிவாசல் இருக்காது, சில ஊரில் தர்கா இருக்கும். அப்போ எங்களுடைய தர்கா எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? நம்ம போய் கபரு போய் வணங்குறோமா? அங்கே போய் ஏதாச்சும் உதவி கேட்குறோமா? இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் சுன்னத் பிரகாரம் வாழ்க்கை நடத்த முயற்சி செய்கிறோம். காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்ன சுன்னத்து இருக்குது? தொழுகையுடைய சுன்னத்து, நோம்புடைய சுன்னத்து எல்லாமே பின்பற்றி நடக்கிறோமே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி அஹ்லதீஸ்ண்டா யாருன்னு சொல்லி இங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் பொது பிரிவு. சில பேர் சொன்னாங்க இங்கே வஹாபிகள். நவுசுபில்லாஹ், யார் சொன்னாங்க வஹாபின்னு சொல்லி? நம்ம சொல்லலையே. இது ஒரு காலத்தில் வஹாபிகள் பள்ளிவாசலுக்குள்ளே வரக்கூடாது. இப்போ என்னாச்சு? சுமார் 150 வருஷத்துக்கு முன்ன ஹைகோர்ட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. ஹனஃபிங்களுக்கு அஹ்லதீஸுக்கு தீர்ப்பு. ஒரு நான் முஸ்லீமும் தீர்ப்பு எழுதினார், எங்களுடைய தொழுகை தான் ஹதீஸ் பிரகாரம் இருக்கு, எங்களுக்குன்னு தடுத்த முடியாது. புஸ்தகம் எழுதாங்க, ஜாமிஉ ஷவாஹித் லிஹ்ராஜில் வஹாபின் அனில் மசாஜித். வஹாபிகளுக்கு மஸ்ஜிதில் சேர்க்கக்கூடாது, அதுக்காக ஆதாரம்னு சொல்லி நிறைய எழுதினாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எங்கே பள்ளி வாசலில் யாருக்கும் தடுக்க மாட்டாங்க. யார் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் வாங்க, அல்லாஹ்வுடைய வீடு இது, யாருக்கும் இல்லையே. அகலம் மிம்மன்னா மசாஜித் அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்களே, எவ்வளோ பெரிய பாவிகளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். இந்த மாதிரி பல கருத்து கேள்விப்பட்டேன். ஜும்மா அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய சில பேர் பேசுனாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஜம்மியத் அஹ்லதீஸுடைய தலைவனாக இருக்கிறதுனால சில வார்த்தைகள் இதை கூற விரும்பினேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு முஹம்மது நபி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தாருக்கு ஒரு அருட்கொலை. ரஹ்மத்துல்லில் ஆலமீன் இது இருக்கு. ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஆலமுக்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ரஹ்மத், பெரிய அருள். உலகத்துக்குங்க, முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை, மனிதருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. பார்த்தீங்களான்னா அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்காக வழிகாட்டினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராதே இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? சிலைகளை வணங்கியிருப்போம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதே இருந்திருப்போம். எவ்வளோ பெரிய உதவி எங்களுக்கு. உலகத்து மக்களுக்கே அல்லாஹ் தஆலா அவரை நபி ஆக்கி அனுப்புனான். யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பாதையில் நடக்கிறாங்களோ அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் யார் ஏற்றுக்கொள்ளலையோ அவருக்கும் ரஹமத் தான். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. பத்ர் யுத்தத்தில் சஹாபாக்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 313 சொல்லி இருக்கு. 313. நான் முஸ்லீம் எத்தனை இருந்தாங்க? 1000 பேருங்க. 1000. அந்த ஜிஹாது போர் நடந்துச்சு. இவங்க 313 பேர் அல்ஹம்துலில்லாஹ் சுமார் 70 காஃபிர்களை கொன்றாங்க. ஜிஹாது அப்படித்தான். எங்களுடைய மதத்தை நீங்கள் பரப்ப கொடுக்கலீங்களா, அனுமதி இல்லையா? இந்த மாதிரி இருந்தால் ஜிஹாத் தான் செய்வோமே. இன்னும் 70 மக்களை சிறை அவர் வங்கிலி போட்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சித்தப்பா கூட இருந்தார் அதில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன் கூட இருந்தார். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர் இருந்தார். அப்போது கட்டி போட்டாங்களே, அந்த கயிறில் கட்டி போடுவாங்களே, கஷ்டமாக இருந்துச்சு இரவு நேரத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த பக்கம் சொன்னாங்க, இல்லை இப்படி செய்யாதங்க, எங்களை இப்படி செய்யாதங்க, இந்த கயிறெல்லாம் கொஞ்சம் லேசாக்கிடுங்க. அவ்வளோ பெருமானாருக்கு அவங்கள் மீது கருணை இருந்தது. அதே போன்று இந்த 70 பேரை என்ன செய்வது? உமர் இப்னு கத்தாப் சொன்னார், எல்லாரும் கொலை செஞ்சுடும். எங்களை மக்களை இருக்கும்போது எங்களை எவ்வளோ துன்புறுத்தினாங்க, எல்லாமே எடுத்துக்கிட்டாங்களே, எல்லாமே போயிடுச்சு. அதுக்காக எங்களுக்கு இந்த நேரத்தில் இது தான் நல்ல நேரம். அபூபக்கர் சொன்னாங்க, இல்லைங்க, எல்லாம் இருவை நிறுத்தாருங்க, விட்டுடுவோம், வேறு ஒன்றும் செய்யக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பணம் வாங்கி விட்டாங்க. அதில் சில பேருக்கு இல்லை, பணமே ஒன்றுமே இல்லை. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மதீனா உடைய சிறுவர்களுக்கு ஒரு ஆள் 10 பேருக்கு எழுதோ கற்றுக் கொடுங்க, படிக்க எழுதி கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மன்னிச்சாட்டார். அப்போ அந்த காலத்தில் மதீனாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் யாருக்கிட்ட படிக்கோ எழுதோ கற்றுக்கொண்டாங்க? காஃபிர்கள்கிட்ட. அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு தீர்ப்பு அளித்தார். அப்போ மனிதருக்கு மட்டும் இல்லைங்க, ஆடு இருக்கிறீங்களா, அப்போ கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறாங்க, இது பாருங்க, பக்ரீத் நேரத்தில் எந்த நேரத்தில் ஆடு இருக்கிறீங்களே, ஒரு ஆடு முன்னில் ஒரு ஆடு அழைக்காதுங்க, அது எங்கேயாச்சும் தூரம் கட்டி போடுங்க, இந்த ஆடு அடுத்த பிறகு அந்த ஆடை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு கூறியிருக்கிறாங்க. ஆயிஷா நாய்கிட்ட கேட்டாங்க, இந்த ஆடை அறுக்கணுமே, கத்தி நல்லா சூறாக இருக்க பாரு, ஏண்டா நம்ம அறுக்க போக வேண்டியதாக இருக்குது, சுனை இல்லைண்டா நேரம் ஆகுமே. அதுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருணை காட்டியிருக்கிறாரு. அதே போன்று கோழி, அந்த காலத்தில் அந்த வில் அம்பு இருக்க, அது சரியாக போதா, அதை பார்க்குறதுக்கு என்ன செய்வாங்க? கோழி கட்டி போடுவாங்க, அது அடிப்பாங்க.
சரியாக இருக்குது. அது பெருமானார் தடுத்து இருக்கிறாங்க. இல்லைங்க, உயிரோடு இருக்கிற மக்களை நீங்கள் இந்த மாதிரி தொல்லை கொடுக்கக்கூடாது. ஒரு சஹாபி அவருடைய உறவினர் இது மாதிரி செஞ்சு கொண்டிருந்தார். பெருமானார் சொல்லாலும் சில சஹாபி அவர் பார்த்தாரு, இவன் உறவினராக இருக்கிறான், இந்த மாதிரி செய்கிறான், இது செய்யாதே. பெருமானார் சொல்ல தடுத்து இருக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தாரு, அப்படியே செஞ்சுருக்கான். நான் உன்னோட பேசவே மாட்டேன், எனக்கும் உனக்கும் இனிமேல் பேச்சு கிடையாது. இந்த மாதிரி எது பார்த்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க, எவ்வளோ அழுவுறு இருக்கு, எல்லாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களுக்கு ரஹ்மத்தல்லில் ஆலமீன் உமா அர்சல்னாக்கா இல்லா ரஹ்மத்தல்லில் ஆலமீன். சூரத்துல் அம்பியா ஆயத்து 107. அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான், உலகத்துக்கே உன்னை ரஹ்மத்தாக்கி இருக்கிறேன். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி குர்ஆன் கூறுகிறது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய கான்ஃபரன்ஸ் இதுக்காக தான் நடத்தியிருக்கிறோங்க. இன்னும் சில கருத்து சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே. அஹ்லதீஸ்ண்டா யார், அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்க என்ன செய்கிறாங்க, உலகத்தில் எப்போ வந்தாங்க. சஹாபா எல்லாமே அஹ்லதீஸ். சஹாபா காலத்தில் அனுப்பியிருந்தாங்களா? சஹாபா காலத்தில் ஷாஃபி இருந்தாங்களா? தாபிஈன் அவங்க காலத்தில் ஹனஃபி இருந்தாங்களா? ஷாஃபி இருந்தாங்களா? அஹ்லதீஸ் தான். எல்லாமே ஹதீஸை ஏற்றுக்கொண்டு நடந்துக்கும். தாபிஈன் இமாம் ஹனீஃபா, இமாம் மாலிக், அவங்க ஹனஃபியா இல்லையே, அவங்களுக்கும் அஹ்லதீஸ் தான். ஏன்னா சொல்லியிருக்கிறாங்களே, ஹதீஸ் கிடைச்சா என்னுடைய ஃபத்வா கூட அதை தான் ஏற்றுக்கொண்டனர். அஹ்லதீஸ் பற்றி சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே ஒரு ரஹ்மத்தாக்கப்பட்டு அனுப்பப்பட்டார். அதை பற்றி கூட சொல்லிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு நடக்கக்கூடிய அசருக்கு பிறகு உவேஸ் மதனின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார், என்னுடைய மாணவர். அவர் குர்ஆனும் அஹ்லதீஸும் இந்த தலைப்பில் பேச போகிறாரு. அதுக்காக நான் அதிகமாக இதை பற்றி சொல்லலை. இன்ஷா அல்லாஹ் அசருக்கு பிறகு ரொம்ப முக்கியமான இது இருக்குது, அது இந்த தலைப்பில் பேசப்படும். நீங்களும் அதில் கலந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் பலன் பெறலாம். அல்ஹம்துலில்லாஹ், இது பேர் முதல் கூட்டம். இது இந்த குடுவாஞ்சேரியில் முதல் முறை இதை கட்ட போகிறோம். பள்ளிவாசல் அஹ்லதீஸ்னு பேர் பள்ளிவாசல் வைக்கலாமா? அஹ்லதீஸ் பள்ளிவாசல் வைக்கலாமே, ஒன்றும் தவறு இல்லையே, ஒன்றும் தவறு இல்லையே. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத் பள்ளி. அப்போ அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துண்டா அப்துல் காதிர் ஜீலானி என்ன சொன்னார், எங்கே அஹ்லதீஸ் அஹ்லுஸ் சுன்னாண்டா பெருமானாருடைய சுன்னத்து, ஜமாத்துண்டா சஹாபாவுடைய ஜமாத்து. அது யார்? அஹ்லதீஸ் தானே. நீங்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா பள்ளிவாசல் எழுதியிருக்கிறீங்க. இப்போ அஹ்லதீஸ் பள்ளிவாசல் எழுதினா என்ன தவறு? இல்லை, தொழக்கூடாது. அங்கே போய் அங்கே தொழுதுங்கன்னா அவங்க தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவங்கெல்லாம் பெருமானார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மீலாதுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. மீலாது கொண்டாட மாட்டாங்க. அவங்கள பின்பற்றி இருக்குங்களா? அங்கே போய் தொழுறீங்களா? நவுசுபில்லா. இந்த மாதிரி தவறான கருத்தெல்லாம் ஜனங்க மத்தியில் பேசப்படுது. அதனால் சில வார்த்தை இதை பற்றி கூட உங்களும் மத்தியில் சொல்ல விரும்பினேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நிறையா இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியோர்களுடைய ஃபர்ஸ் தொழுகை இமாம் தொழுகிறாரு. இமாம் ஃபர்ஸ் தொழுகை தொழ வைக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க, நீங்கள் இமாமாக இருந்து தொழ வைக்கும் போதும் ரொம்ப நீண்டமான தொலை வைக்காதங்க. ஏண்டா, சில பேர் வயதானவங்க இருப்பாங்க, நோயாளி இருப்பாங்க. நீங்கள் தொலை வச்சா அவங்களுக்கு கஷ்டம் ஏற்படும். நீங்கள் தனியாக தொழும் போதும் நீண்டமான ஒரு ரக்காத்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிட்ட தொழுங்க.
ஹதீஸில் அந்த வரல, நான் சொல்கிறேன். 10 நிமிஷம் 15 பரவாயில்ல. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு கூறியிருக்காங்க. சில நேரத்தில் பெருமானார் சொல்கிறாங்க, நான் சில நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக நேரமாக தொலை வைக்க விரும்புகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே இமாமு, என விரும்புகிறேன். ஆனால் பெண்கள் குழந்தை கூட்டிகிட்டு வராங்க தொழுகைக்கு, சின்ன குழந்தை அழுறாங்க. என் காதில் அவங்களுடைய குழந்தை அழுகிறாங்களே, அந்த சத்தம் கேட்குது. நான் சாதாரணமாக தொழு வச்சிடறேன். பெருமானார் சொல்ல மனைவி பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெரியோர்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ரஹ்மத்துல்லில் ஆலமீன் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஸ்வாக் குச்சி இருக்குது, அது பெருமானார் ஸல்லல்லாஹு கூறியிருக்காங்க. என்னோட உம்மத்துக்கு கஷ்டம் இல்லைன்னு சொன்னால் நான் கட்டளை இட்டிருப்பேன், ஒரு ஒசு செய்யும் போது மிஸ்வாக் செய்யுங்க, தொழும் போது மிஸ்வாக் செய்யுங்க. ஆனால் எல்லாருக்கும் மிஸ்வாக் கிடைக்காதே. இது நான் வந்து சொல்லிட்டா இது ஃபர்ஸ் என்று நினைப்பாங்களே, அது நல்ல சொல்லலை. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க இஷா தொலை வைக்கிறதுக்கு. ஏதோ வரும்போது யாரோ ஒரு பெண்மணி முகமது பேச வேண்டியதாக இருக்குது. கொஞ்ச நேரம் நின்றார் பெருமானார் சொல்லி பேசிக்கொண்டே போகிறாங்க. உதாரணமாக இரவு 11 மணி ஆயிடுச்சு. சஹாபா எல்லாம் பள்ளிவாசலில் உட்காந்து அப்படியே தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்த பிறகு இஷா தொலை வச்சாங்க. அப்போ சொன்னாங்க, இஷாவுடைய சிறந்த நேரம் இத்தான் 11 மணி சுமார். அப்படி நான் சொல்கிறேன் 11 மணி சுமார். ஆனால் நான் வந்து சொல்லிட்டா 11 மணிக்கு இஷா தொழிண்டா எவ்வளோ கஷ்டம் பரவுமே ஜனங்களுக்கு. அது மகரிப்க்கு பிறகு எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க இஷா இஷா இஷா. அதுக்காக நான் சொல்லலை, கட்டளை இல்லை. இஷா தொழுகை 11 மணிக்கு தொழில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ ரஹ்மத்தாக இருந்தார் உலக மக்களுக்கு, எங்களுக்கு எல்லாருக்குமே ரஹ்மத்தாக இருந்தாருங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பேர் ஒரு குருவியை பார்த்தாரு. அது கூண்டில் இருக்குது, சின்ன சிந்தி அதனுடைய இது இருக்குது குருவி. பெருமானார் சொன்ன, டேய் அது கொடுத்து இது கூண்டை திறந்து விடு, இது போய் அதனுடைய குஞ்சு இருக்குமே அதோடு இருக்கும். எது என்னென்னமா சொல்லியிருக்காரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பறவைகளுக்கு, ஆடு மாடுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு ஒட்டகம் வந்துச்சு. வந்து பெருமானார்கிட்ட உட்காந்து அழ ஆரம்பித்தார். பெருமானார்கிட்ட ஒட்டகங்க அழ ஆரம்பிச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு தெரிஞ்சுக்கிச்சு யாருடைய இந்த ஒட்டகத்துடைய முதலாளி. அவரை கூப்பிட்டாரு. ஏன்பா நீ இதுக்கு தீனி போட மாட்டேங்கிற, நிறையா வேலை வாங்குறியா? இது கியாமத்னால முறையிடும். இந்த ஒட்டகம் இது நீ வந்து இறக்கப்படும், சரியாக தீனி கொடு, சரியாக தண்ணி கொடு. அப்படி ஒட்டகம் இருந்தாலும் சரி, மாடு இருந்தாலும் சரி, ஆடு இருந்தாலும் சரி, எல்லாமே பெருமானார் சரி அவருக்கு பெருமானார் சொல்ல எத்தனோ விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு. அதுக்காகத்தான் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்து கொண்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஸொஹருக்கு பிறகு இருக்குது, அசருக்கு பிறகு இருக்குது, சுமார் 5:30 மணி வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு ஒரு தடை இல்லைன்னு சொன்னால் எல்லாம் முதல் அறவும், 2வது அமர்வும், 3வது அமர்வும் இது 3ல கலந்து கொண்டு பயனடைங்க. இன்ஷா அல்லாஹ் நிறையா உங்களுக்கு விஷயங்கள்லாம் தெரியும். தவறான கருத்து ஏதாச்சும் இருந்தால் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாயிடும். இது நினைச்சது தவறு, சரியான ஹதீஸ் குர்ஆனில் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் இதோட நான் முடிச்சுக்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.